தமிழகம் முழுவதும் 60 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதால் தமிழகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் ரொக்க பணம் செலுத்தும் முறை முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் வாகனங்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் 17வது நாளாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சென்னை முழுவதும் 4,63 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள திமுகவின் 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, KN நேரு, TR பாலு, OPS உள்ளிட்டோர் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். தஞ்சாவூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்ற பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். திருவாரூர் செல்லும் வழியில் சோதனை முடிந்த பின்னர் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் புறப்பட்டு சென்றார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகிறது. வேட்பாளர்களை இறுதி செய்யும் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆலோசனையில் பங்கேற்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று இரவு டெல்லி செல்கிறார். சென்னையில் நேற்று நடைபெற்ற தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் நடந்த விதி மீறல்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் கேட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் நாளை மறுதினம் அங்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே விஜயின் கொள்கை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவையில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், விஜயால் கரூரில் தவிக தொண்டர்களையே காப்பாற்ற முடியவில்லை, மக்களை எப்படி காக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. VBG ராம்ஜி திட்டத்தை கைவிட்டு மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை மேம்படுத்தி ஆண்டுக்கு 200 நாள் வேலையும் 700 ரூபாய் தினசரி ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஹைதராபாத் இல்லத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை வரி செலுத்தாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி 2வது நாளாக சைக்கிளில் சென்று வாக்கு சேகரித்தார். கோட்டயத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, சபரிமலை தங்க கொள்ளை விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்க மாநில வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடாக பலரை சேர்க்க சதி நடப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் வாக்காளர்களை சேர்க்க பரிசீலிப்பது ஏன் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மகளிர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும், பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதியளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது.
1 கிராம் தங்கம் 13,670 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரணம் தங்கம் 1,09,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேருக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி வரை சிறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் கைதான காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உடற்கல்வி ஆசிரியர் ஓட்டிய கல்லூரி பேருந்து விபத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்குள் பேருந்து புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். முன்னாள் டென்னிஸ் நட்சத்திரம் லியாண்டர் பயஸ் பாஜகவில் இணைந்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் தம்மை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். பீகார் மாநிலம் நாலந்தாவில் உள்ள கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பெண் பக்தர்கள் உயிரிழந்தனர். 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஜார்க்கண்டில் ஸ்ரீ ராம நவமி தினத்தையொட்டி கத்தியை சுழற்றி சாகசம் செய்தபோது கத்தி பாய்ந்து இளைஞர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தி குத்துக்கு உள்ளான இளைஞர் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. சென்னை விஜயவாடா இடையேயான பிரதான வழித்தடத்தில் நிகழ்ந்த விபத்தால் பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. துபாய் அருகே குவைத்தைச் சேர்ந்த அல் சல்மி என்ற கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ட்ரோன் மூலம் கப்பல் மீது தாக்குதல் நடந்த நிலையில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவத்தின் கூட்டு தாக்குதல் 1 மாதத்தை எட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காமலேயே போரை முடிவுக்கு கொண்டுவர நுழைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமது சகாக்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டின் கடற்படை கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகமான சென்காம் வெளியிட்டுள்ளது. ஈரானின் ராணுவ வலிமையை அழிக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க படைகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய 4வது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை பஞ்சாப் எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இரவு 7:30 மணியளவில் போட்டி தொடங்குகிறது.